வணக்கம். இன்றைய தினம் அயோத்தி முக்கியமான ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பல்வேறு நாட்களாக நடைபெற்று வந்த அந்த சட்ட போராட்டம் முடிவுக்கு வந்து தற்பொழுது அயோத்தியில் ராமர் கோவில் பிரதிஷ்டை அந்த விழாவானது நடைபெற இருக்கிறது. இதற்காக இந்தியா முழுவதும் இருந்து பல்வேறு விஐபிகள், விவிஐபிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் உள்ளிட்டோர் 25 லட்சம் பேர் குவிய துவங்கி இருக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை கோவில்களில் இந்த நிகழ்ச்சியை நேரலையாக செய்வதற்கு பல்வேறு இடங்களில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. குறிப்பாக காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவிலில் இதற்காக ஒரு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு LED திரை அமைத்து இந்த நிகழ்ச்சிகள் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் இந்த சூழ்நிலையில் போலீசார் காலை அனுமதி மறுக்கப்பட்டு LED திரைகளை உடனடியாக அகற்றினர். இந்த சூழ்நிலையில் சற்று முன்பு இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் ஆனந்த் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கின் விசாரணை முடிந்து தற்பொழுது இதற்கான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது தனியார் கோயில்கள், திருமண மண்டபங்கள் உள்ளிட்டவற்றில் ராமர் கோவில் நேரலை செய்யலாம் என்ற ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு போலீசாரின் அனுமதி வாங்க தேவையில்லை என்ற ஒரு உத்தரவு உத்தரவிட்டிருக்கிறார். அதே போன்று இந்து சமய அறநிலைத்துறை கோவில்களில் செயல்படக்கூடிய கோவில்களில் செயல் அலுவலரிடம், எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரிடம் அனுமதி பெற்ற பின்பே இது தொடர்பான நேரலை உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்த வேண்டும் என்றும் தெளிவான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். ஆனால் தனியார் கோவில்கள், அதே போன்று தனியார் திருமண மண்டபங்கள், சத்திரங்கள் உள்ளிட்ட இடங்களில் இது தொடர்பாக LED ஸ்கிரீன் அமைத்து இந்த நிகழ்ச்சிகளை நேரடியாக பொதுமக்கள் கண்டுகளிக்கக்கூடிய வகையில் திரையிடலாம் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று தொண்டர்கள் பஜனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகளையும் நடத்தலாம். அதே போன்று அன்னதானம் உள்ளிட்ட நிகழ்வுகளையும் தனியார் திருமண மண்டபங்களில் நடத்துவதற்கு எந்த ஒரு அனுமதியும் தேவையில்லை. அதே சூழ்நிலையில் தமிழக கோவில் கட்டுப்பாட்டில், அதாவது தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு உரிய அனுமதி பெற்ற பின்பே இதற்கான விழாக்களை நடத்த வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான வழக்கின் முழு விசாரணை இன்று காலை ஒரு அவசர வழக்காக நடைபெற்று வந்த நிலையில் சற்று முன்பு இதற்கான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில மணி நேரங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உடனடியாக அனைத்து இடங்களில் LED திரைகள் அமைத்து இதற்கான நேரலை செய்யப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் தமிழக கோவில்களில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரலாம் என்ற காரணத்தை முன்காட்டி இதற்கான அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அயோத்தியில் நடைபெறக்கூடிய இந்த விழாவானது ஒரு விமரிசையாக நடைபெற இருக்கிறது. இதற்காக பல்வேறு ஏற்பாடுகளையும் மத்திய அரசும் ஒரு சில மாநில அரசுகளும் செய்திருக்கின்றன. குறிப்பாக மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்டவை பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இன்றைய தினம் மதியம் 2:30 மணி வரையில் விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒடிசா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், அஸ்ஸாம் உள்ளிட்ட மாநில அரசுகளும் இதற்காக விடுமுறைகளை அறிவித்திருக்கின்றன. ஆனால் தென்னிந்தியாவை பொறுத்தவரை எந்த ஒரு மாநில அரசும் இதற்காக விடுமுறை விடவில்லை. குறிப்பாக தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட எந்த ஒரு மாநிலங்களும் இதற்காக விடுமுறை விடவில்லை. ஆனால் மத்திய அரசின் சார்பில் பல்வேறு கல்வி நிறுவனங்களுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதற்கான நிகழ்வுகள் இன்னும் சரியாக 12 மணி அளவில் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் 1 மணி நேரம் மட்டுமே இருக்கிறது. இதற்குள் தனியார் திருமண மண்டபங்கள், தனியார் கோவில்களில் LED ஸ்கிரீன் அமைத்து நேரலை செய்யப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஒரு சில இடங்களில் வெள்ளை துணிகளை கட்டி ப்ரொஜெக்டர் மூலம் நேரலை செய்வதற்கான ஏற்பாடுகளும் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. தற்பொழுது அயோத்தி நகரில் மக்களானது குவிய துவங்கி இருக்கின்றனர். அதே போன்று ஒரு சில கோவில்களிலும் சிறப்பு அபிஷேகங்களுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பஜனை உள்ளிட்டவை பாடவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக பாஜக மற்றும் RSS, விஸ்வ இந்து பரிஷத் உள்ளிட்ட அமைப்புகளின் சார்பாக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பல்வேறு இடங்களில் அன்னதானம் உள்ளிட்ட நிகழ்வுகளும் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு குறிப்பிடத்தக்க ஒரு உத்தரவாக வந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து ஒரு சில கோவில்களில், தனியார் கோவில்களில் இதற்கான நேரலை செய்வதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றன. இந்து சமய அறநிலைத்துறை கோவில்களை தவிர மற்ற இடங்களில் நடைபெற இருக்கக்கூடிய கோவில்களில் இதற்கான நேரலை செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று சற்று நேரத்திற்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் தமிழக அரசு அடக்குமுறையில் ஈடுபட்டு வருவதாகவும் செய்தியாளர்களின் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். தமிழக கோவில்களில் பக்தர்கள் இது போன்ற நிகழ்வுகளை சுதந்திரமாக தரிசித்து முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது போன்ற அடக்குமுறைகளை தமிழக அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தனது செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.